வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் வந்திருக்கோம்னா ரிசப்ஷன் கேட்டு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இப்போ நம்ம நாளில் இருக்கோம். சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன இன்றைக்கி பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா பக்கத்து ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நிறைய இந்த அதாவது கிறிஸ்மஸ் போட்டுருக்காங்க. சரி, இன்றைக்கி நம்ம என்ன மேட்ருங்கிறத பார்த்துடலாம். இப்படி என்ன பேசுகிறோம் ஏன்னா இது ஓகே கடைக்கு என்ட்ரு ஆகும்போது நம்ம நிறைய பெட்ஸ் குமிச்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ பெட்ஸாக எனக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு. அது நம்ம கிட்ட ஒரு பெட்டுமே இங்கே தான் போட்டிருக்கோம் பக்கத்தில். போட்டுட்டு கொஞ்சம் பக்கம் ஏன்னா கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு அது கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா, எடுக்கிறதுக்கான கஷ்டம். ஏற்கனவே நம்ம நிறைய விளாண்டு இருக்கு. இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னா வாஷ்ரூம் போயிடுச்சுன்னு சொல்லு. அதெல்லாம் கழிக்கலாம். இப்போ நம்ம இது பேர் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் ஒன்றா எடுத்து அடுக்கு. இப்போ நம்ம ராபிட் என்ன ராபிட் நம்ம ஐட்டம்ஸ் இப்படி இருக்கு அப்படிங்கும்போது அது காமனாக இருக்கணும். இப்போ அம்முவும் வந்துட்டா கைஸ். அம்மு ஹாய் சொல்லு. இப்போ இந்த மாதிரி ஆப் ஸ்கூல்லலாம் போச்சுன்னா நீங்கள் தள்ளி விட்டுருங்க. ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதோட கேம் பேர் பெட்ஸ் ஆஃப் மேனேஜர். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே உங்களுக்கு போனஸாக 96 எனர்ஜி கொடுப்பாங்க. நீங்கள் எனர்ஜி வீண் பண்ணக்கூடாது. பட் நான் அப்படி நம்ம பெட்ஸு தானே, நம்ம ரேட்டை ஏற்றி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒரு காரியத்தினால இப்போ இப்படி ஆயிருக்கு. இப்போ ரக்கும் இருக்கு. அம்மு கத்தக்கூடாது சரியா? அம்மு கத்தக்கூடாது. இந்த மாதிரி பெட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே இந்த ஆர்டர்லேயே அடிக்க வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா இன்டர்நெட் கட் பண்ணிக்கோங்க. பொட்டாரோ அப்போ டிஸ்டர்ப் பண்ணாத. அப்போ இதோட பேர் என்னடா? இதோட பேர் கிமோனியா. நம்ம அப்போ ஆல்ரெடி இதில் ப்ளே பண்ணியிருக்கான். அதனால் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் புதுசாக ப்ளே பண்ணுறேன்ல, அதனால் எனக்கு கொஞ்சம் இது ஒரு ப்ரீடான பப்பி தான். இதில் நமக்கு ஒரு லெவலுக்கு மேலே லேப்ரரிலாம் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொட்டாரோ இது பேர். இந்த மாதிரி பெட்ஸ் ஒரே பெட்ஸு ஓவர் ஆயிரும். நான் ஓவராக என்னன்னே தெரியாமல் ஆர்டர் போட்டேன். எனர்ஜி வேறு வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஒன்று இருக்கும். இந்த ட்ரக்கு வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கூட பண்ணிக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எனர்ஜி இப்போ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் எதுவுமே இந்த கேமில் பண்ண முடியாது. இப்போ வேலை மட்டும்தான் செய்ய முடியும். இந்த சேல்ஸில் ஏதாவது 1 2 அந்த மாதிரி கிடைக்கும்.
அம்மு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகேவா? இப்போ வந்து பாக்ஸை வந்து இந்த ஆர்டர்லேயே அடுக்கிக்கோங்க. இந்த ஆர்டரில் அடுக்கிக்கோங்க. அப்போவுமே உங்களுக்கு வந்து இவ்வளோ பெட்ஸ் இருக்கும். இது ஒன்றுக்குமே வந்து நீங்கள் வளர்த்துறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அதாவது இந்த பெட் ஷாப் சிமுலேட்டரில் நீங்கள் வந்து இதெல்லாம் ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் இந்த ஷாப்பில் வச்சுருக்கணுன்னா இதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும். என்ன மாதிரி இந்த தப்பை யாரும் பண்ண வேணாங்கிறதுக்காக தான் சொன்னேன். எனர்ஜி வந்து இதுக்காக தான் தேவைப்படும். இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணுறீங்க அந்த மாதிரி எல்லாம் வேணும். இப்போ வந்து ரேட்டும் கரெக்டான இடத்துல இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம பெட் ஷாப்பை வந்து எப்படி பண்ணுறதுன்னு மட்டும்தான் போட்டிருக்கோம். நம்ம வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணி ஒரு நாள் போடுவோம். இதை வந்து நான் நிறைய வீடியோ போடல இதை வச்சு, பட் ஒரு நாள் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் நம்ம இதை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்துட போகிறோம். இங்கே வந்து 6 பால்ஸ் வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? டாக் ஃபுட்டெல்லாம் எடுக்கணும், வா. எங்கள் 3 பேருக்குமே வந்து இந்த கேமில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா எங்கள் 3 பேருக்குமே பெட்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து நம்ம ஆடு வருது, எனக்கு வந்து கடுப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட்டில் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பனானா வந்து இப்போ வரைக்குமே வந்து யாருமே வாங்கலை. இதை வந்து இந்த கேமில் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு புரியல. இப்போ வந்து நம்ம விற்று சேல் பண்ணுற ஒரு காசில் நிறைய பெட்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்ஸ் நம்ம பெட் வந்து இங்கே அதாவது ஒன்ஸ் இப்போ வாஷ்ரூம் போயிடுச்சு இல்லாட்டி டர்ட் கொடுத்துருச்சு அந்த மாதிரி இருந்தால் வந்து அதை வந்து இது பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக. பட் இது எக்ஸ்டிங்விஷர் ஒன்று பார்த்துருப்பீங்க, அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் போலீஸ் ஸ்டேஷன்லலாம் இது இருக்கும்ல, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. இதுக்காக தான் அந்த இது தேவைப்படும் எனர்ஜி. கடைசியாக நான் வந்து 5 சேர்த்து வச்சேன். இந்த ரெட் பாண்டா யாருமே பெருசாக வாங்கல, இது ரொம்ப கம்மியாக இருக்குது. 1 2 3 மட்டும்தான் இருக்குது. கேப்பிபேரா ஒரு 4 இருக்குது அதோட சேர்த்து. ஒட்டாரோ 1 2 3 4 5. ஆனால் இங்கே 1 இந்த ஸ்பின்னிங் கேட் வந்து இருக்குது. 1 2 3 4 5
அப்புவா? அப்பு தெரில. இப்போ பெட் ஷாப் வந்து நம்ம ஒரு அளவுக்கு பார்த்தாச்சு. வந்துக்கா ₹1000 கொடுத்தா இந்த லாபம். நம்ம லெவல் வந்தாச்சு. சரி, இப்போ பெட் ஷாப்பை ஓப்பன் பண்ணி விடுவோம். நம்ம தலதோனி ஷோ
இப்போ நம்ம ஆர்டர் போட்ட கிடி சோசேஜ் வந்து வந்துச்சு. இது வந்து நான் ஏன் ஆர்டர் போட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னால, ஐயோ இவ்வளோ எடுத்துகிட்டே இருப்பானுங்க. அடுத்த பொருள் வந்து நம்ம இப்படி ஆர்டர் போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு வந்து அடுத்த ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சீக்கிரம் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து அன்லாக் பண்ணிடலாம். ஸோ அதை தண்ணி நான் வந்து லெவல் நம்ம இப்போ ஸ்டோரேஜ் இவ்வளோ வந்துருச்சு. பட் நமக்கு வந்து கரெக்டான இது இல்லை. அது வந்து லெவல் 7லேயே நம்ம அன்லாக் பண்ணலாம். நமக்கு இவ்வளோ டைம். இப்போ வந்து மீட்டெல்லாம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ எல்லாமே காலி ஆயிடுச்சு. போயிட்டான் 290. ஒரு தூக்க கலக்கத்தில் இருக்கான். அதனால் நம்ம டச் பண்ணுறது வந்து முடியுது. இப்போ வந்து 1 இப்போ வந்து ஒரு தூக்க கலக்கத்தில் இருக்கான். பாப்பு மாப்பு இந்த கேமிங் ரூமுக்கு வந்துட்டான். மேலேயே வந்து உங்களுக்கு
நல்ல வேலை நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கிறனால தப்பிச்சோம். எதுக்கு ஒன்று கிட்டி சாசேஜ் வந்து 300 பேக் ஆர்டர் போட்டுடலாம். நம்மளும் வந்து இந்த ஸ்டோரேஜ் அன்லாக் பண்ணலான்னு பார்க்குறோம். பட் அன்லாக் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இதுமாதிரி தான். ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ஏன் அன்லாக் ஆகலைன்னா அது வந்து 1000 பேக்கேஜ் கேட்டாங்க. 1000 வரணும் அந்த பேக்கேஜுக்கு. சாரி கைஸ், ரொம்ப நேரம் ஆகுது வீடியோ. இதே நமக்கு வந்து இந்த வீடியோக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் கன்ஃபார்ம் உங்களுக்கு நிறைய கேம் வீடியோ வந்து இந்த மாதிரி நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கேம் வந்து உங்களுக்கு நான் விளையாடி எப்படி இருக்குது, நீங்கள் வந்து விளையாடலாமா விளையாடக்கூடாதா அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். அப்படியே வந்து ஹோட்டல் மேனேஜர் சிமுலேட்டரும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். வாங்கப்பா. கேஷியரும் வந்து வந்துடுச்சு. ஐயோ, அப்போ வந்து இன்னைக்கு பார்க்குறான். ஐயோ
சொல்லலாம் கொஞ்சம் ரொம்ப குப்பையில போடு இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நமக்கு வந்து 400க்கு மேலேயே வந்துருச்சு. ரெண்டு ஒருத்துங்க பிரபாகர்னு சொல்லிட்டு அவன் வந்து சொன்ன காமெடி இவன்கிட்ட சொன்னேன். அதை அவன் இப்படியே பரப்பிட்டு இருக்கான். பூமாம்பட்டிக்கும் வந்து டர்பு இந்த மாதிரி நீங்கள் யாரும் சொல்லாதீங்க. இது வந்து ஒரு பேட் வேர்ட். நமக்கு வந்து 1000 வரப்போகுது. சார்ஜர் பேட்ரி லோன்னு காமிக்குது. கொஞ்ச நேரத்தில் இந்த கேமை முடிக்க போகிறோம். இது வாங்கலாம்டா. ஃப்ரிட்ஜ் மாதிரி இதெல்லாம் எதுக்குடா யூஸ் ஆகும்? ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்டா. ஃப்ரிட்ஜ் அப்படின்னு அவனே எப்படா ஸ்டார்ட் போடுறது? இது வந்து கீழே சொல்லுவாங்கடா. பாம்பு சாப்பிடுள்ள ஒரு இது. பாம்பை வந்து அடிச்சு பாம்போட எதிரின்னு சொல்லுவாங்கல்ல, கீரி பிள்ளை. அதுதான் அது. இப்போ வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம இந்த ஸ்டோரை வந்து இந்த ஸ்டோரேஜ் நல்லா தூண்டுவோம். பட் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படி எலும்பு துண்டு எலும்பு துண்டு வேணும், கழும்பு கண்டு வேணும். எலும்பு துண்டு ஆர்டர் பண்ற பண்ணி இப்படியெல்லாம் சொன்னாங்க அடிச்சிடுவேன். இந்த ஸ்டோரேஜ் இது வந்து
நம்ம சரியாகும். அதுவே ஒரு மாதிரி இதாகிட்டு இவனுக்கு மாறாது. சாப்பிட்டீங்கன்னா சாக்லேட் சீரப் பண்ணி குடிச்சிட்டேன். நான் வந்து ஒரு மருந்து ரெடி பண்ணிட்டேன். பஞ்சு அர்த்தம் பண்ணேன். அது கவர் giveaway ever! The crazy Sydney event is live. Log in to the game now. வாங்க கைஸ், வேற வீடியோக்கு போயிடலாம். கைஸ் அவன் சொல்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க. பட் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கடைசி நிமிஷம் இப்போ கிளைமேக்ஸ் முடிய போகுது. பார்க்கும்போது தெரியும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பெட்டு மேலே எவ்வளோ லவ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லி தருது.
கைஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் மறக்காமல் லொகேஷன் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க.